வாக்குகளுக்காக மக்களை ஏமாற்ற நினைக்கும் திமுக அரசுக்கு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என அதிமுக மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் தெரிவித்தார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தரமின்றி போடப்பட்ட சாலைகளை பார்வையிட்ட அதிமுக மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். திமுக ஆட்சி அமைந்தவுடன் அன்றைய தலைமை செயலாளர் இறையன்பு சாலைகள் போடப்படும் பொழுது மைலிங் எனப்படும் பழைய சாலையை சுரண்டிவிட்டு முறையாக போடப்பட வேண்டும் என தனி சுற்றறிக்கை அனுப்பியதாகவும் சுட்டிக்காட்டினார். ஆனால் திமுக ஆட்சியில் எந்த ஒப்பந்ததாரரும் அந்த சுற்றறிக்கையை மதித்ததே இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். வாக்குகளுக்காக மக்களை ஏமாற்ற நினைக்கும் திமுக அரசுக்கு சட்டமன்ற தேர்தலில் மதுரை மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்தார். அவர் செய்கிற ஏமாற்று வேலையில் ஒன்றும் இன்னைக்கு என்னன்னா, தார் சாலை போடுவே நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறோம் அப்படின்ற பேரில் ஒரு இன்ச்சு கூட இல்லை. அந்த அளவுக்கு ஒரு லேயராக மட்டும் ஜல்லியை பரப்பி அந்த ரோடை மட்டும் கூட்டி விட்டு. ஆனால் 2024 ஆட்சிக்கு வந்த உடனே அன்றைய தலைமைச் செயலாளர் இறையன்பு ஐஏஎஸ் என்ன ஒரு ஆர்டர் போடுறாருன்னா, இந்த ஒப்பந்தக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் ரோடை மைலிங்னு சொல்லி அதை சுரண்டி விட்டுறணும். சுரண்டி அதை நீங்கள் சொரப்பாக ஆக்கினாதே நீங்கள் அடுத்து ஒரு சாலை அமைச்சிங்கன்னா அந்த கல்லெல்லாம் அதில் செட் ஆகி நிற்கும். அப்படி இல்லாமல் இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த ஒப்பந்தக்காரர்கள் இவங்களுக்கு கமிஷன் கொடுத்து வச்சுட்டனால இவங்களும் யாரும் இந்த எம்எல்ஏக்கள் போய் கேட்கறது இல்லை. அப்போ இன்றைக்கி இப்போ இந்த ரோடு போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலையில் ரோடை கூட்டுனாங்க, தூசியை கூட்டிட்டு அப்படியே ஒரு லேயர் கல்லாக பரப்பி தாரை ஊற்றிட்டாங்க. இது ஒரு மழை பெஞ்ச உடனே இது எல்லாமே கரைஞ்சி ஓடிடும். அப்போ இவங்களோட நினைப்பு என்ன, இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் தேர்தல் வந்துட போதில்லை, அது வரைக்கும் ரோடு இருந்தால் நம்ம அதை சொல்லி நம்ம ஓட்டு கேட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்களே ஏமாந்து விடாதீர்கள். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஐயா எடப்பாடியார் இரட்டை இலை சின்னம், அவர் தலைமையில் அமையக்கூடிய என்டிஏ கூட்டணி, அந்த கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும்.